உங்களுக்கு லேட்டாக தான் சொன்னது. ஆமாம் சொல்லலையே அவர் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஃபிங்கர் வச்சுட்டு நான் வச்சு விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெயிட் பண்ணுங்க சார். சரி சரி சரி. உங்களுக்கு எத்தனை கிலோ? உங்களுக்கு வந்து 28 கிலோ போட்டுருக்காரு நினைக்கிறேன். ஆமாம் அவர் இவர் எட்டு மணிக்கு போயிட்டு வச்சு வந்தா காசு தான் செய்யல. சார் கிடைக்காது, பிளாக் எல்லாம் கிடைக்காது. ஒரு வேலை, முக்கியமான வேலை முடிஞ்சது. போஸ்ட் பண்ண பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கழிச்சு போட்டியா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனிமே பிங்க் அடிக்க வேண்டாம். நீங்கள் எதில் போகிற ஐடியா பிளான் பண்ணீங்க பாஸ்? எதில் போகிறதா பிளானு? அது அமௌண்ட் அதிகமாக காட்டுமே. ஆட்டோ 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 திருவள்ளூர் கிட்ட போகிறதில்ல. சும்மா கவர்ல போட்டு போயிடுங்க, பாக்ஸ்ல போடாதீங்க. ஆளுக்கு கவர் தூக்கி வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா இது ஐஸ் போடல, ஐஸ் போட்டு தேவை கிடையாது. ஐஸ் போடல. இவங்க வந்து அவங்க செய்யறதுக்கு லேட் ஆகும். மணி ஈவினிங் போட்டு 12 மணிக்கு மேலே தான் மசாலா போடுவாங்க. இப்போ தினமும் ஒரு பாக்ஸ் அடிங்க. நீங்கள் தினமும் எல்லா ட்ரெயின்லையும், லோக்கல் ட்ரெயினில் எல்லா ட்ரெயின்லையும் போதியா மீன் இந்த பல்லாவரத்துல இருந்து இந்த போது பேசன் கட்டி எல்லாமே ட்ரெயின்ல தான் வராங்க. தெரியாது. இங்கே காலையில் 2 இடத்துக்கு போகுது வண்டி. ஒன்று பேஜன் பீச்சு, இன்னொன்று பீச் ஸ்டேஷனு. ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் ஆட்டோ நிறைய போகுது. நைட்லேருந்து விடிகால் 4 மணிக்கு ட்ரெயின், ஃபஸ்ட்டு ட்ரெயின். பேஜன் பீச்சுக்கு சரி, பீச் ஸ்டேஷன் சரி. பல்லாவரத்துலேருந்து பேஜன் பீச் சொல்கிறா பாருங்க. எங்கேருந்து கேட்டு பல்லாவரம் அந்த சூட்டு எல்லாம் ஃபுல்லாகவே அவங்க ட்ரெயின் தான், லோக்கல் ட்ரெயின் தான். லேடிஸ் ஃபுல்லாகவே ட்ரெயின் தான். திருவள்ளூர் போகிற வரைக்கும் ட்ரெயின் வருது. பட்டாபுரம் ஒய்யால பட்டாபுரம் போகும்போது என்ன பண்ணுவான், புத்தூர் போட்டிருக்கான். பட்டாபுரம் ஜாக் ஒரு சைடில் மிலிட்ரி கேம் ஒய்யால அதில் போய் ஏறிடுவான். ஒரு டைமில் போயிட்டு வந்து திருப்பி மறுபடியும் மேலே ட்ரெயின் ஏறி தான் போவான். ஓகே ஓவர். இது வந்து எல்லாமே வால் பீஸ், 4 பீஸு. இது 2 மீன் வால், 2 மீனோட வால். அது ஒரு பீஸு தலை பீஸு, 2 மீன் வால் பீஸு. விஜயண்ணா போன் எடுத்துன்னு வரலையா? ரெக்கல போனா என்கிட்ட குண்ணா, நான் இது சாட்சி எடுப்பேனா? நீ அது என்ன அதை எடுத்துட்டு கூட நீ சாட்சி எடுப்ப, நீ அதை எடுன்றேன்.
வேற எதுவுமே எடுக்க முடியல. இது போல பாயிண்ட் வச்சுக்கிறேன். இது வந்து தூணியில் போட்டு தூக்குறாங்க பார்த்தீங்களா மண்டாக்கு அவங்க கையில் வச்சுப்பாங்க கொக்கி மாதிரி கொண்டு அந்த கொக்கி தான் அது. இது வந்து பெரிய மீன் ஆல்ரெடி சின்ன மீன் தூக்குவாங்க தான் பெரிய மீன் கிட்ட வந்து அப்படியும் ராயபுரம் திருவிழாக்கு சரி போட்டு பார்க்கலாம். மயிலும் பண்ணுறாங்க திருவிழா. அது புரியுது பண்ணுறாங்க. கேட்டு போய் வேலைக்கு தெரியல ராயபுரம் திருவிழா. இது எந்த ஊர் பணமத்தட்டி அனமத்துட்டியா திருவள்ளூர் மக்கள் கத்தி அடிக்கிறாங்க, கும்பம் ஃபுல்லாக போடுறாங்க. எல்லாரும் வீட்லேருந்து ஏதோ பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல. யார் போனீங்க? நீ மட்டுமா போன? நானும் அண்ணனும் அவர் வீடு அங்கே ராயபுரம் போட்டு போனேன். ஸ்டோரி போட்டால் எத்தனை பேர் பார்ப்போம்? கம்மியாக பண்ணுறாங்க. 30,000 பேர் பார்ப்பாங்க. இனிமேலாம் கம்மியாக பார்ப்பாங்க. நீங்கள் இந்த பைய பிடிச்சிங்க அதை போடலாம். என்ன பண்ணுறீங்க அப்படியே ஐஸ் தான் இருக்கு அந்த முடி போட்டு ஐஸ் வச்சு முடி போட்டு எல்லாம் முடி போட்டுருங்க. அந்த மாதிரி ஐஸ் போடுறது அதுக்குள்ளே போட கூடாது. அவ்வளோதான் லாக் பண்ணிடு. தண்ணியே உள்ள போய் லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அந்த பையன் உள்ளே வச்சு ஐஸ் எல்லி மேலே போட்டுடுங்க. மேலே போட்டு மூடிடுங்க அந்த கவரை அப்படியே அதே மாதிரி. நம்ம ஐஸ் தேவையில்ல பாக்ஸ் மட்டும் தான் போக முடியும். இது உள்ள எல்லா வீடியோ போட்டு வீடியோ போடலடா, எல்லாமே போடாத வீடியோ தான். புள்ளி சாட்சி எல்லாமே தான். எதுவுமே நீ மேலே ஒன்று கூட எரியல இருக்குது. அதில் புள்ளி சாட்சி எல்லாமே இருக்குன்னு. ஆமாம், நான் சொல்கிறேன். ரெண்டுத்துலேயும் போட்டு எதுவுமே எடிட் பண்ணாது. ரெண்டுத்துலனா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எடிட் பண்ண அப்படியே போட்டு புள்ளி அப்படியே அந்த சின்னதாக போட்டுருவாங்க. எடிட்லாம் போனால் ரொம்ப உங்களுக்கு மேலே போடுறது மட்டும் போடும். அது போன வந்தால் ஒருத்தன் வராது போட்டோம். சாட்சி மட்டும் எடிட் அப்படியே முரளி தம்பி குமார் தம்பி கமல் தம்பி சாட்சி எடிட் பண்ணாக்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. டைம் தான் வேஸ்ட் பண்ணுறது. ஏதோ 50 சாட்சி வீடியோ எடுத்து 1 ஹவர்ல பண்ணி முடிச்சேன். வயிறுல வயிறு ஒரு 20 சாட்சி நல்லா அப்லோட் கிழிச்சிட்டே பாரு. உண்மையே சொல்றியா இல்லை சும்மா எனக்கு ஆசை கட்டியா? நோ உண்மையாக சொல்கிறேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் திட்டி பண்ணுவேன். எடுக்க உள்ளிருந்து கையை உள்ள விடு. எல்லா நேரத்தில் எல்லாம் நீ இல்லை இந்த ஃபோன் நான் எப்படி எடுக்க முடியும்? எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் எந்த ஊர் நீங்கள்? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சிலேருந்து எங்கே வந்துக்கிறீங்க? பார்க்க வந்துக்கிறீங்களா? அப்படியா? என்ன பண்ணுறேன்? ஃபோன் கொடுத்துருல. இது வேறடா. முதல்ல நம்ம வால் வெட்டணும்ல. ஸ்டேஜுக்குள்ளே வச்சு அந்த வால் வெட்டுறதுல முள்ளு இருக்காது. இதில் இது வாய்ப்பு தான். இதோ இருக்கு 3 முள்ளு. அதனால எடுத்துட்டு வெட்டிட்டு டபுள் வேலை தான். அது ஒரு சில பேர் எப்படி நம்ம வந்து நிற்காது. சொல்லணும் ப்ரோ. லாக்கி எடுத்துருவோம் அதில் இந்த ரத்தத்தையும். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு